தேவனுக்கே மகிமை. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய சமாதானமும் அவருடைய அன்பும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்னைக்கு நம்ம பரலோகத்தின் தேவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி சற்று நேரம் அவரோடு நம்ம பேசலாம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். முதலாவது அவரை துதித்து ஆராதித்த பிறகு ஆவியில் நிரம்பி ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா? என்னோட இணைந்து துதிக்க ஆராதிக்க இணைத்துக் கொள்ள வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் என்னென்ன பாடலை கொடுக்குறாரோ அந்த பாடலெல்லாம் நம்ம துதித்து ஆராதித்து நம்ம ஜெபம் செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்ற பாடலை நம்ம பாடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ரிமாஷா தராஹ தரகடர ஹந்துருஹல ரகதரி கந்திரிகா ஷதரபா ரிமாஷதுருஹம் தரஹரகடர மதிரி ருமாஷகதுருஹம் தரஹண்டரஹல ரிஹதுருகுரகதரப ஷகரஹல ரகரகடப. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. அல்லேலூயா. ரிமாஷதரஹ தரகடரஹந்துரு ரிமாஷ கரஹ டுரஹ தல ரிகரகத ரிகதரப தஷதரகலரகதர. இயேசுவே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அல்லேலூயா. இயேசுவே, இந்த பூமியில உம்மை அல்லாமல் யார் இருக்காங்க சுவாமி? அப்பா, உற்சாக உறவினர்கள், நண்பர்கள், தாய் தகப்பன் இருந்தாலும் இல்லை என்றாலும் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் சுவாமி. அல்லேலூயா. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தான்.
நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அல்லேலூயா. இயேசுவே பெரியவரே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இயேசப்பா, இந்த ஸ்தலத்துல வந்து உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. என்மயிலும் நீரே, மறுமயிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமயிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீர்தானே, எந்நாளுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் பெரியவரப்பா. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிடால் அவைகள் அப்படியே நிலை நிற்கும் கர்த்தாவே. வானத்தில் உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் ஜீவன் உள்ளவைகளும் எல்லாமே உம்மை துதிக்கின்றது கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீர் பெரியவர். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி அப்பா. தகப்பனே, ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்புங்கப்பா. புரிதலின் ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஷக்கரஹ தர்ரஹ தர்ரகடபா. அடுத்த பாடலாக தேவனே நான் உமது அண்டையில் என்கிற பாடலை பாடி தேவனை துதிக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட துதிக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவனுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேன் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான்
உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. அல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் ஓடுது பாட்டு, ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை, அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதர் நாகச் செய்யும் தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. சிவனோட தேவனே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிப்பது எவ்வளவு இன்பமும் எவ்வளவு ஆனந்தமுமா இருக்கிறது கர்த்தாவே. இயேசுவே, வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க செய்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிப்பது, உம்மை ஆராதிப்பதே என் இருதயத்தின் மகிழ்ச்சி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே, அல்லேலூயா. ரிமாஷா தராஹா துராஹா ராகா டராஹா லரஹந்த ராகா துகரபா ரிஹாஷா கரஹந்த லருஹா தரிக ரபா தராகா டராஹா லராகா தரு ரிஹாஷா கரஹந்த ரூல ராகா ரிகந்த ரகா ரபா ராகா டரி துரபா லரா ஷகரகா தரு
லுரபதி ஷபரகல ரபது ரஹந்த ரக ரகட ரஹதுலுர கரிப ரகதரபா. ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. இருதயத்தில் ஒரு சமாதானம், சிந்தையில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை தூய்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவு கோடி, எவ்வளவு பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் தகப்பனே, உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபையை இழந்து போயிட்டா எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கர்த்தாவே இயேசுவே, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனை துதிக்கலாமா? நிரப்புங்கப்பா, ஜெர்சன் எடின்ப்ரோ பிரதர் பாடின பாட்டு. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கட்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கட்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எஸ் ஃபாதர். இயேசுவே, ஆவியின் வல்லமையை ஊற்றுங்கப்பா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, பரிசுத்தாவிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்தாவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்தாவியால் நிரம்பணுமே. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும். என் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால.
நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம வாஞ்சிக்கணும், நம்ம அவரை வரவேற்கணும், அவருடைய அன்பினால நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் ஒருவரும் ஊழியம் செய்யவே முடியாது. சொந்த பலத்தினால, தாளத்தினால, படிப்புனால, பணத்தினால, பேரால, புகழால தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஊழியத்துக்கு நம்ம தகுதிப்படுறோம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டா அந்த ஒரு தகுதி மட்டும் போதும். ஹல்லேலூயா. வேற எந்த தகுதியும் தேவன் எதிர்பார்க்கறது இல்லை. படிப்போ, பேரோ, புகழோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, பணமோ எதுவும் வேண்டாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க இன்னொரு பாடலை பாடி தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க வல்லமை, உங்க பிரசன்னம் இறங்கட்டும். என்னோடு இணைந்து துதிக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கட்டும். இயேசுவே, உடைய தொடுதல் அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர். ஆலயம் செல்வதே மகிழ்ச்சி. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே என் உன்னிடவே உண்மையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Yes, Father, all glory, all honor is to be to only Lord Jesus Christ. Hallelujah. இயேசுவே, உமக்கு மட்டுமே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உண்டாயிருப்பதாக கர்த்தாவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடுவே.
பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. Hallelujah. Yes, Father. சபையோடு இணைந்து இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. சபையாக இணைந்து அனைவரும் ஒரு மனதோடு இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய பிரசன்னம் இந்த சபையில நிச்சயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம துதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஊழியத்திலையும் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை இன்னொரு பாடல் பாடி துதிக்கலாமா? துதி உமக்கே என்ற பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ராஜா. ஏசப்பா, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அப்பா, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ இழப்புகள் ஆண்டவரே, எவ்வளோ வேதனை, எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு தோல்விகள் சுவாமி, எல்லாவற்றையும் கடந்து உடைய கிருபையினால் இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, வாழ்க்கையில் எத்தனை மனுஷங்களை பார்த்துருக்கிறோம், உங்களை போல யாருமே இல்லைப்பா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை
எங்களுக்காக தரித்திரரானீரப்பா. எங்கள் பாவங்கள் எங்கள் மீறுதல்களுக்காக மரணித்தீரப்பா. மரணத்தை ருசி பார்த்தீர் சுவாமி. இயேசுவே, என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி. டேடி, தாழ்மையிலிருந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே, பேரையும் புகழையும் ஆசீர்வாதத்தையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் அறிவையும் உம்முடைய ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறீங்க டாடி. நீர் பெரியவர், நீர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்கே துதி, உமக்கே புகழ் அப்பா. இயேசுவே, நீர் வாழ்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய சனமே, இன்னும் நம்ம அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமாதானம் நம்மளை நிரப்பும். அல்லேலூயா. அவருடைய அன்புனால, அவருடைய கிருபையினால நம்மளை தேவன் நிரப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ துதிக்கும் போது, என்னோட பாடும்போது தேவனுடைய தொடுதலை உணர்ந்தீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். இது கடைசி காலம். நீங்க உலகமெல்லாம் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் காரணர். உலகமெல்லாம் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. தேவன் அதில் மகிமைப்படுவார். அவருடைய வருகை நாட்கள் மிக மிக சமீபமாயிருக்கு. உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகள், சுனாமி, எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் மனுஷ வாழ்க்கையில். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு கன்னடா பாடலை பாடி தேவனை துதிக்கலாமா? ஃபாதர் பிரிக்மான் சங்கிள் எழுதின பாட்டு தான். கன்னடாவில் பாடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತಾವೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಪಾಪವ ಶ್ರಮಿಸಿದನು, ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. ಪಾಪವ ಶ್ರಮಿಸಿದನು, ರೋಗವ ನೀಗಿಸಿದನು. ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಜೀವವ ಉಳಿಸಿದನು. ಪಾತಾಳದಿಂದ ಬಿಡಿಸಿದನು, ಜೀವವ ಉಳಿಸಿದನು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ஹல்லேலூயா. என் மனமே கொண்டாடு. தேவன் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை நினைத்து அவரை கொண்டாடு, அவரை துதி. ஹல்லேலூயா. ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟಡಿ ಶೃಂಗರಿಸುವ. ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟಡಿ ಶೃಂಗರಿಸುವ. ಶ್ರೇಷ್ಠವಾದ ವರಗಳಿಂದ ನಿನ್ನಾಸೆ ಪೂರೈಸುವ. ಶ್ರೇಷ್ಠವಾದ ವರಗಳಿಂದ ನಿನ್ನಾಸೆ ಪೂರೈಸುವ. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಬರುವಂತೆ ಯೌವನ ಬರಮಾಡುವ. ಅತ್ತಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನ ಬರಮಾಡುವ. ಓಡಿದರು ನಡೆದರು ಬಳಲಿ ಹೋಗಲಾರೆ. ಓಡಿದರು ನಡೆದರು ಬಳಲಿ ಹೋಗಲಾರೆ. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ನನ್ಮನವೇ ಕೊಂಡಾಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಯೆಹೋವನ ಉಪಕಾರವ ಎಂದಿಗೂ ಮರೆಯದಿರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ.
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்பது தான் என்னுடைய நோக்கம். பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு மேக்கப் பண்ணி அதெல்லாம் இல்லை. ஆஸ் இட் இஸ் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலில் வருகிற வீடியோஸ் எல்லாமே 100% ஒரிஜினலாக இருக்கும். லைவாக நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். எடிட்டிங் பண்ணி மேக்கப் பண்ணி மியூசிக் போட்டு அந்த மாதிரி நான் செய்கிறதில்ல. இயற்கையாக நேச்சுரலாக தேவனை நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணி மியூசிக் போட்டு செய்கிறது தப்பு இல்லை, செய்யலாம். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. அதனால தான் நான் நேச்சுரலாக நான் பாடி தேவனை துதித்து ஆராதித்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நிச்சயமாக பார்க்கிறவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ நம்ம கன்னடாவில் பாடின அதே பாடலை தமிழ்லேயும் பாடலாம். அல்லேலூயா. தமிழில் பாடலாமா அதே பாட்டு? வாங்க பாடலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இயேசுவே, ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் டேடி. என் வாழ்க்கையில் நீங்கள் என்னை எவ்வளோ அருமையாக நடத்திட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. மன்னித்தீரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடு அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க. உங்கள் குரல் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் அலங்காரத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை தான் பார்ப்பார். இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா இயேசுவே, இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. அப்பா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் நம் இளமை. கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் வேலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் வேலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா, முழு உள்ளத்தோடு உண்மை நன்றி. உண்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் டாடி. உங்களுடைய பிரசன்னத்தை கொடுங்க. உங்களுடைய ஆவியை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதிருங்க சுவாமி. அப்பா இயேசுவே, உலகத்துல எதை காட்டிலும் காசு, பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, எதை காட்டிலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா விலையேற பெற்றவர் டாடி. அவரை எப்போதும் எங்களுக்கு நீங்க தாங்க டாடி. விசப்பா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா எல்லாமே வந்துடும், எல்லாமே கிடைக்கும் டாடி. நான் அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. லவ் யூ ஃபாதர். பரலோகத்தின் தேவனே, உம்மை நான் நேசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உமக்காக ஓட வாழ துடிக்கிறேன் கர்த்தாவே. சாட்சியாக நிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நீதியின் தேவன் ஜோசப் ஆல்ட்ரின் பிரதர் பாடின பாட்டு பாடலாமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, ஏசையா, ஏசையா,
என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எந்த நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எந்த நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். அல்லேலூயா. தேவசனமே, உங்க வேலை செய்கிற இடத்துல அநேகர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவாங்க, எழும்புவாங்க, குற்றப்படுத்துவாங்க, உங்களை மட்டம் தட்டுவாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கம் அடைய விட மாட்டார். அல்லேலூயா. அவர் நீதி செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. Lord, I love you, Father, my Lord and my God. ஆஃபீஸில் எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறாங்க. எத்தனை வருடங்கள் போராட்டம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவசனமே, சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் தேவன் நீதியை செய்வார். கர்த்தர் கைவிட மாட்டார். நமக்கு விரோதமாக எழும்பினவர்களை சிங்க கெவியில போடுவார். யோசேப்பையும் தானியேலையும் காப்பாற்றின ஜீவனுள்ள தேவன் நிச்சயமாய் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, பலனற்று போகாதீங்க. அவர்களுக்காகவும் ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் செயல்படுகிறார்களோ, உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள், உங்களை குறை சொல்லுகிறவர்களுக்காகவும் ஜெபிங்க. உங்களுக்கு சாதகமாய் அவர்களை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான்,
பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தி ஆக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என்னை கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் செய்பவர் நீர்டடி. நீர்தானையா. எந்த நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. அல்லேலூயா. உற்சாகமா ஆனந்தமாய் முழு மனதோடு அவர் துதித்தோம்ல, எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு பலன். பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தேவனுடைய பலன் அவரை துதிக்கும் போது இறங்குதில்லை. அல்லேலூயா. தேவச்சனமே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் நேசிக்கிறார். சமாதானத்தை கொடுக்க, பரிசுத்த ஆவியை கொடுக்க வாஞ்சிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலனடைவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் இனி வரும் காலங்களில் நம்ம காத்துக்கொள்ள முடியும். கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் எவ்வளவோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவஜனமே, நம்ம பாதுகாக்கப்படணும்னா கர்த்தரை நம்ம பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாமா? கிருப 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 கிருப, இந்த பாட்டு பாடலாம். அல்லேலூயா. இன்னும் நான் பகல ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் இன்னும் நான் அடியல, இன்னும் சொந்து போகல, வாழ்கிறேனே, ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாருடைய கிருப 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 கிருப
கிருப கிருப கிருப கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. அல்லேலூயா. இயேசப்பா, உங்க கிருபை தான் டாடி. பட்டதாரியாகல ஆனாலும் ஆகிறனே, அகமலே இருக்கிற ஆனாலும் வாழ்கிறனே, படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனே, நிற்கிற நிர்மூலம் அகமலே ஓடுற ஆனாலும் வாழ்கிறனே, கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. கிருப கிருப கிருப. கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. அப்பா, உங்களை துதிக்கும் போது, உங்களை ஆராதிக்கும் போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. துதிக்க துதிக்க பலன், துதிக்க துதிக்க ஆரோக்கியம், துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க பேரின்பம். அல்லேலூயா. ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, அது எல்லாம் ஆயிடுது. ஏன் 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 சாபமெல்லாம் தொலைந்தது, மாறியது. ஏன் 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 கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப 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 கிருப. அல்லேலூயா. அவருடைய கிருபை. சகோதரிகளே, எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரின்பம் தேவனை துதிக்கும் போது. இன்னும் தொடர்ந்து துதிச்சு கொண்டே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். துதியை நிறுத்தவே மாட்டேன். அதாவது உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும். சரி, இந்த பாடல் பாடிட்டு நான் சாட்சி சொல்கிறேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. என்ன கடங்காடன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்காடன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா.
புதுசில் லேப்டாப்பில் ஒரு 250 கிறிஸ்டின் சாங்ஸ் இருக்குது. 2017. அதுக்கு முன்னாடியும் துதிப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு வானுகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. ரட்சிக்கப்பட்ட புதுசில் 2017 லேப்டாப்பில் பாட்டு போட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோன்னா சகோதர சகோதரிகளே, நேரம் போகிறதே தெரியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் துதிச்சிருக்கிறேன் கர்த்தரை. அல்லேலூயா. என்னை காக்கும் தேவன் உறங்கார், என் காலை தள்ளாட மாட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த மாதிரி லேப்டாப்பில் பாடலை போட்டுட்டு நான் பாடும்போது அப்படியே தேவ ஆவியாரோட பிரசன்னம் அல்லேலூயா அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தேவனுடைய பிரசன்னம் அவரை துதிக்க ஆரம்பித்த நேரம் போகிறதே தெரியாது. நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த தேவனை துதிச்சிருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? அவரை துதிக்க 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 அவருடைய பரிசுத்தாவியோட பிரசன்னம் இறங்கும் பாருங்க. அப்பா, உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம். தேவனே, உங்களை நான் துதிச்சுக்கிட்டே இருக்கிறப்பா. 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு நாள் போதும்னு தாவீது ராஜா சொல்றார். அப்போ உண்மையா முழு மனதோட நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரை முழுமையா நம்ம அவருடைய அன்பை உணர்ந்தோம்னா அது ஒரே ஒரு நாள் கூட போதும். அவருடைய பிரசன்னத்தில் அவ்வளோ இன்பமா, அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ சமாதானமா, நிம்மதியா இருக்கும். அல்லேலூயா. உலகத்தையே என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். அப்போ அந்த ஒரு அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வேணும் பாருங்க. அல்லேலூயா.
நிச்சயமா தேவன் உங்களுக்கு தருவார். தொடர்ந்து அவரை துதிங்க, தேவனை துதிங்க, ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அவருக்கு இடம் கொடுத்தா தானே செய்ய முடியும். இன்னொரு பாட்டு பாடலாமா? அருமையான ஒரு பாட்டு, பிரதர் ஜோசப் ஆல்ட்ரின் அருமையாக எழுதியிருக்கிறாங்க. அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அல்லேலூயா. நீர் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இடையூறுக்கு மன்னிக்கணும் சகோதர சகோதரிகளே, டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஆனாலும் ஜபத்தில் நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஸ்தோத்திரப்பா. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது அவர் மறக்க மாட்டார். நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளோ லேட் ஆனாலும் அது உங்களுக்கு வந்து பலிக்கும். கர்த்தர் செய்வார். நமக்கு தேவை பொறுமை. அல்லேலூயா. பொறுமையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பார். ஸ்தோத்திரம். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கைகள் கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர்.
மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நடித்துதான் பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணுங்கிற அவசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. நேச்சுரலா ஆஸ் இட் இஸ் லைஃப்ல இருக்கணும். யாரையும் ஏமாற்றாம, யாருக்கும் துரோகம் செய்யாம வாழ்வதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சுத்த இருதயத்தோட, பரிசுத்தமான எண்ணத்தோட நம்ம பேசும்போது, பழகும்போது, வாழும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சுயநலம் இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது, குடிவெறி இருக்கக்கூடாது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு சபையில யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்க குரலையோ, உங்க பணத்தையோ, உங்க பேரையோ, புகழையோ கர்த்தர் பார்க்க மாட்டார். உங்க இருதயத்தை தான் பார்ப்பார். நீங்க யாரா இருந்தாலும் இருதயத்தோட சபையில ஒன்று கூடி சபையாரா நீங்க ஆராதிக்கும் போது, ஒருத்தர் முழு மனதோடு ஆராதிச்சிங்கன்னா கூட அந்த சபையே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. முழு மனதோட அந்த பலனை தேவன் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா பலன் தான். அந்த இடம் அதிரும். ஒரு பெரிய காற்று, அக்கினி உங்க பக்கத்துல யாரும் நிற்க முடியாது. அடிச்சு துவம்சமாக்கிடுவார் அந்த இடத்தை. யாருக்கும் சேதம் ஏற்படாது, அதையும் செய்வார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்க, அவரை பெற்றுக்கொள்ளுங்க. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லவராக இருக்கிறார். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சுட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நடுவில் வந்த இடையூறுகளுக்கு என்னை மன்னிக்கணும். இடையூறுகள் வந்தாலும், பிசாசு சோதனைக்குள்ள தள்ளனாலும், அவன் எதை புரட்டி போட்டு அவன் என்ன வேலை பண்ணாலும் கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இவ்வளோ நேரம் நம்ம துதிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை தொட்டிருப்பார். நிச்சயமா அந்த ஒரு செகண்ட் ஆண்டவரால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். டெக்னிக்கல் இஷ்யூ கொண்டு வரட்டும், வாய்ஸ் பிரேக் ஆகட்டும், வீடியோ பிளர் ஆகட்டும், என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் அவர் நினைச்சாருன்னா எப்படி வேணால் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு செய்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்துட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற ஜீவனோட நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசுவே, தேவனுடைய
குமாரனே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, டேடி டேடி, ஐ லவ் யூ ஃபாதர். நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. அப்பா, என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் இருதயம், என் சிந்தை, இரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், மூளை, கணையம், நுரையீரல், கிட்னி, கால்கள், கைகள், நகங்கள், தலையில் இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் சுவாமி. அக்கினி அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவே, எனக்காக யார் போவார், யார் எனக்காக என்னுடைய ஊழியத்தை செய்வார் என்று கேட்டீங்கப்பா. அப்பொழுது ஏசையா தன்னை ஒப்பு கொடுத்து உம்முடைய பணியை அவர் செய்ததாக நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. இருக்கிற வேலையாட்களும் கள்ளர்களும் திருடர்களுமாய் இருக்கிறதை நீரே சொல்லியிருக்கிறீரப்பா. முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவனே உம்முடைய பணியை செய்ய எலியாக்களை, தானியேல்களை, யோசேப்புகளை தேவன் நீங்கள் எழுப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன்ப்பா. கடைசி காலத்தில் பொருளாசை, பண ஆசை, இயேசுவே, பிசாசின் வஞ்சகத்தில் விழுந்து விடாமல் உம்முடைய ஊழியக்காரர்களையும் உம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த ஊழியக்காரர்கள் உமக்காக உத்தமமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து அவர்களை தேசத்தில் உயர்த்துங்கப்பா. எந்தெந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுகப்படுத்துங்க, குணப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்கப்பா. அப்பா, பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் சிகப்பா இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உலகம் பொல்லாதது, உலகம் இருளானதுப்பா. பிசாசின் கரத்தில் இந்த உலகம் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிசாசு யாரை வஞ்சிக்கலாம், யாரை கொன்று அவர்களுடைய ஆசீர்வாதங்களை திருடலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான்ப்பா. அந்த பொல்லாத பல்லு போன கிரட்டு சிங்கத்தை தாவீதுகள் எழும்பி அவன் வாயை கிழித்து போட்டு ஜெயிக்க பலன் தாரும் கர்த்தாவே. ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கடைசி நாட்களில் சிறு பிள்ளைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, அப்பா, ஊழியக்காரர்கள் மேலே, ஊழியக்காரிகள் மேலே, தீர்க்கதரிசிகள் மேலே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க. உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கணும் கர்த்தாவே. பார்க்க செய்யுங்க டேடி. அப்பா, இந்திய தேசம் உங்கள் எழுப்புதலை, உங்கள் பிரசன்னத்தை பார்க்கணும். தானியங்கள் எழும்பணும், யோசேப்புகள் எழும்பணும் கர்த்தாவே. இயேசுவே, இவ்வளவு நேரம் டேடி உங்களை துதிக்க, உங்களை ஆராதிக்க இந்த அடியேனுக்கு, இந்த வேலைக்காரனுக்கு நீங்கள் கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி தகப்பனே. டேடி, வருங்காலத்தில் உங்களை இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த காரியங்களை உங்களுடைய தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, தேசத்துக்கு நான் சொல்லணும்ப்பா. என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை எல்லாம் நீங்கள் தான்ப்பா. கீழ்படுகிறப்பா. கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், ஊழியக்காரங்களையும் உங்கள் கருத்தில் நான் கொடுக்குறேன். அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க. விழுந்து போயிருக்கிறவர்களை தட்டி எழுப்பி நிறுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜீவனுள்ள தேவஜனமே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை நானும் உணர்ந்தேன்.
கர்த்தர் எனக்குள்ள ஒரு சிறிய காரியங்களை, ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்து அவருக்காக பேச வச்சார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. தொடர்ந்து தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை பாருங்கள், ஆதரிங்க. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை நிச்சயமாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்வார். பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. சரி, சற்று நேரம் நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். சரியா? சரி, என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 144. 144வது சங்கீதத்தில் தாவீது ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாமா? இது தாவீதின் சங்கீதம். சரி, இந்த அதிகாரத்தில் மொத்தம் 15 வசனங்கள் இருக்கு. அந்த 15 வசனங்களையும் நான் ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன். கேட்குறீங்களா? சரி. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பாருங்க, தாவீது ராஜா மிகப்பெரிய ஒரு மாவீரன், போர் வீரன். அவர் களத்தில் இறங்கிட்டார்னா அவரை யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. அடிச்சு துவம்சம் பண்ணி பிச்சு பராண்டி விட்டுடுவார். கோலியாத்துக்கு என்ன நடந்துச்சு? சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்ல, கோலியாத்து அவன் 9 அடி. அவன் கோலியாத்து அந்த 9 அடி மனுஷனை இந்த சின்ன பையன் கவன் கல்லில் அடித்து மட்டையை உடைச்சி கீழே தள்ளி ஜெயிச்சார் கோலியாத்து. அப்போது பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு பாட்டே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க ராஜாவாகிய அந்த சவுலை போற்றி துதித்து பாடுவாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஜனங்க ராஜாவை என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க, உயர்த்துவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க, மகிமைப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாக்களை பாடி துதிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அதில் சவுல் ராஜா குறித்து பாடும்போது, அவரை துதிக்கும் போது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு பாடுவாங்க. அப்போ இதில் தான் சவுலுக்கு தாவீது ராஜா மேலே பொறாமை ஏற்பட்டது. தாவீது ராஜாவை கொல்லணும் அப்படின்னு அவன் சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் இதுதான். அப்போது பாருங்கள் தேவசனமே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? வாழ்க்கையும் ஒரு போர்க்களம் தான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் யாராக இருந்தாலும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களா இருந்தாலும், காசு பணம் இருக்கிறவங்களா இருந்தாலும், காசு பணம் இல்லாதவங்களா இருந்தாலும், கோடீஸ்வரங்களோ ஏழையோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையே ஒரு போர்க்களம். அந்த வாழ்க்கையான இந்த போர்க்களமான அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எதிரி யார்? ஒரே ஒரு எதிரி சாத்தான் தான். அந்த சாத்தான் தான் மற்றவங்க மூலியமாய் என்ன பண்ணுறான்? கிரியேட் பண்ணுறான். அப்போ அவனை போர்க்களத்தில் நின்று ஜெயிக்கணும்னா கர்த்தரை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம தரித்து கொண்டோம்னா போரில் ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. வெறும் கையோடு போனால் கூட ஜெயிக்கலாம். ஆனால் பாருங்கள், தாவீது வெறும் கையோடு தான் போனார். வெறும் கையோடுனா கவன் கல் மட்டும் எடுத்துகிட்டு போனார். சவுல் ராஜா ஆயுதங்களெல்லாம் தரிப்பிக்கிறார். ஆனால் அந்த ஆயுதங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜீவனுள்ள தேவனாகிய இஸ்ரவேலர்களின் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு போகிறார். அப்போ அந்த கோலியாத்து ஜெயிக்கிறார். பெலிஸ்தியன் அவன் ரொம்ப வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அவனை கொன்னது மிகப்பெரிய ஒரு வெற்றி தாவீது ராஜாவுக்கு. அதே போல தான் நமக்கு முன்பாக இருக்கிற பிசாசாகிய கோலியாத்தை நம்ம வீழ்த்தணும்னா ஆண்டவருடைய பிரசன்னம் தான், வேறு வழியே இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும்
என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். என் கோட்டை அவர் தான் அப்படின்றார். அந்த காலத்துலலாம் கோட்டை அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே ஒரு எறும்பு காக்கா கூட உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பானது தான் கோட்டை, இல்லைங்களா? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நம்மளை முழுவதும் நிரப்பினார்னா அவர் தான் நம்மளுடைய கோட்டை. நமக்குள்ளே அவர் வந்து வாசம் செய்யும்போது, நமக்குள்ளே வாசம் செய்வதை காட்டிலும் நம்ம சிரசின் மேலே, நம்மளுடைய தலையின் நம்ம மேலே அவர் வாசம் செய்ய இருந்தார்னா நம்ம மேலே ஆசீர்வாதம், நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவனும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. அல்லேலூயா! வெற்றி சிறந்த ஜெயமான வாழ்க்கை தான். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமாங்க, தேவன் பரலோகத்தில் வாசம் செய்கிறாரு. கோடான கோடி தூதர்கள் அவரை துதித்து ஆராதித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ் வெரி பிஸி. மனுஷங்கிறவன் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு புள்ளியில் இருக்கிறான் பூமியில். அவனை வந்து தேவன் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக அவன் நடக்கணும். அப்போ தேவனுக்கு பிரியமாக அவன் நடந்தாலே ஒழிய என்ன பண்ண முடியாது? தேவனை வந்து நம்ம புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தால் தான் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை கவனிப்பார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம், மனுஷன் மாயைக்கு ஒப்பாக இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். மனுஷனுடைய வாழ்க்கை மாயையானது. நிழல் பூமியில் சூரியன் உதிக்கும் போது, சூரிய வெளிச்சத்தில் நடக்கும்போது நமக்கு பின்பாக நிழல் இருக்குது. அந்த நிழல் எப்பவுமே நமக்கு கூட வராது. வெளிச்சம் இருக்கும்போது வரும். அப்போ நிழல் எப்போ வேணால் போயிடும். அது கூட தான் வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கையும் மாயையானது. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கடங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். இந்த எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த தாவீது ராஜா பேசுகிறார். அல்லேலூயா! வானாதி வானங்களுக்கு மேலே இருக்கிற தேவனை எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. அல்லேலூயா! அப்போ நீங்கள் வாங்க, இறங்கி வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தாவீது ராஜா கூப்பிட்றாரு. இன்றைக்கி நாம் கூட என்ன பண்ணணும்? தேவாதி தேவனை கூப்பிடணும். நிச்சயமாக அவர் கூப்பிடும்போது இது பழைய ஏற்பாட்டு கால காரியங்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த காலகட்டத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவராய் அக்கினிமயமாக இருந்தார். நீதியை செஞ்சாதான், நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாதான் இயேசு கிறிஸ்துவ தேவனை நம்ம அடைய முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவச்சனமே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்கிறதுனால என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து நம்ம கூப்பிட்ட உடனே வந்து நிற்பார். முழு இதயத்தோடு நம்ம அவரை கூப்பிடணும். அவர் வந்து நிற்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு பிரியமாய் வாழணும். நம்ம கூப்பிட்ட உடனே தேவ தூதர்களை அனுப்புவார். நம்ம கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பாங்க. அல்லேலூயா! அடுத்த வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, துதி, ஆராதனை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு அவர் வந்து என்ன பண்ணுவார்? துதிப்பார் தேவனை. இப்போ எனக்கு கூட கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அவரை துதிச்சா இன்னும் மகிமையாக இருக்கும். இன்னும் ஆனந்தமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இன்னும் அதிகமாக உணர முடியும்.
அல்லேலூயா. என்கிட்ட ஒரு யுக்லேலே இருந்தது, அது வீணாக போயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமானா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிச்சயமாக நான் சீக்கிரமாக வாங்க பிரயாசப்படுறேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளூட் ஒன்று வாங்கலான்ட்டு ஆசைப்பட்டுருக்கேன். நிச்சயமாக சீக்கிரமாக வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஃப்ளூட் வாங்கிட்டு அது கொஞ்சம் ஒரு 2 வாரம் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நிச்சயமாக அதை கற்றுக்கலாம். சரி, அப்போது தாவீது பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தேவனை துதிப்பாராம். அதனால தான் இன்றைக்கி சபைகளில் எல்லா சபைகள்லேயும் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க. கீபோர்டு இருக்குது, கிட்டார் இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, பேட் இருக்குது, இல்லைங்களா? அப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து சபையார் அனைவரும் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த சபையில் இறங்கும். அல்லேலூயா. உண்மையாக உத்தமமாக துதிக்கணும். மனசில் எந்த ஒரு கசப்பு வெறுப்பு இல்லாமல், இச்சை எண்ணங்கள் இல்லாமல், பண ஆசை இல்லாமல், சுயநலம் இல்லாமல் ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். தாவீது அடியான். அப்போது தாவீது சர்வெண்ட், ஊழியக்காரன். நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் தாவீது என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாரு. அதுதான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்பட்டு போவான். தேவாதி தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் சாதாரண ஒரு மனுஷனாக பூமியில் வாழ்ந்தார். ஆனாலும் உன்னதமான தேவனுடைய குமாரன் அவர். தேவனுடைய குமாரன் அப்படின்னா அது அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவரை பற்றி முழு வேதாகமும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. நம்ம பூமியில் படைக்கப்பட்டோம், இன்னைக்கு தான் நம்ம பூமியில் இருக்கிறோம். ஆனால் தேவகுமாரன் அனாதியாய் வானாதி வானங்களையும் பூமியையும் தேவன் உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவனுடைய மடியில் இருந்தவர், தேவனுடைய தற்சொருவம், தேவனுடைய குழந்தை அவர். அவருக்காக எல்லாவற்றையும் தேவன் படைச்சார். ஆனால் அவ்வளோ உன்னதத்தில், அவ்வளோ உயரத்தில் இருந்தவர் இந்த பாவப்பட்ட பூமியில் நமக்காக பிறந்தார். நமக்காக பிறந்து மரணம் என்கிற கான்செப்டை உண்டாக்குனவரே கடவுள் தான். அந்த கடவுளே மரணத்தை ருசி பார்த்துட்டு போயிருக்கார் நமக்காக. மரணம் அவரை ஜெயிக்க முடியல பாருங்க, பாதாளம் அவரை ஜெயிக்க முடியல பாருங்க, முடியாது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நரகத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவி, கீ அவர்தான். அல்லேலூயா. தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா மறுஜன்ம வாழ்க்கை, நித்திய ஜீவன் இல்லை. உலகத்தில் எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும், எவ்வளோ அன்பை காட்டியிருந்தாலும், எவ்வளோ பேர் புகழோடு வாழ்ந்தாலும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆத்மா நஷ்டமாயிடும். எல்லா மதங்களுமே சொல்லுகிற காரியம் என்னன்னா, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு எல்லா மதமும் நம்புது.
எல்லா மதங்கள்லேயும் ஆவி, ஆத்மா, சரீரம்ங்கிற கான்செப்ட் இருக்கு. இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆவி தங்குவதற்குன்னு ஒரு இடம் வேணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்ததுன்னா நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போனா பாதாளம், நரகம்தான். அல்லேலூயா. அடுத்த வசனம், மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். என்ன சொல்றாரு? எனக்கு முன்னாடி வந்து எங்கூட பழகிறவங்க, எங்களோட பேசுறவங்க, செய்கிறவங்க, இந்த மாயமானம் பண்ணுறவன், பொய் பேசுறவன், டுபாக்கூர் வேலை பண்ணுறவன், திருட்டு வேலை பண்ணுறவன் இல்லைங்களா? அப்போ அவனால் என் பக்கத்துலேயே சேர்த்தாதீங்க ஆண்டவரே, அவனால் வந்து நான் கெட்டு போயிடுவேன். என்ன நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்களுடைய பழக்க வழக்கமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிறார். இன்னைக்கு நம்மளும் தேவச்சனமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு அதிகமாக நம்மளுடைய ஐக்கியம் இருக்கும். அல்லேலூயா. துன்மார்க்கனோடு நம்ம பழகக்கூடாது. துன்மார்க்கனோடு பழகணும்னா நம்மளுடைய ரட்சிப்பு தீட்டுப்பட்டு போயிடும். அல்லேலூயா. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் துன்மார்க்கர்களோடு சேர்ந்ததுனால, சவகாச வச்சதுனால பின்வாங்கி போய் ஆண்டவருடைய அன்பை இழந்து இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன். அப்போது நம்ம பழகும்போது அப்படிப்பட்ட ஆட்களோடு பழகிற சூழ்நிலை ஏற்பட்டாலுமே கூட நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளுகிற அளவுக்கு ஞானமாய் அவர்களோடு பழகணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இந்த மாதிரி ஆட்களை விட்டு எங்கள் நீங்கள் தப்பிச்சு காப்பாற்றுனீங்கன்னா எங்கள் பிள்ளைங்கள் வந்து நல்லா இருப்பாங்க. ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், ஓங்கி வளர்கிற நல்ல செழிப்பான மரத்தை போல எங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 படுகும். இப்படி நீதியாய் உண்மையாக இருக்கிறவங்களோட நம்ம பழகும்போது, பேசும்போது, இருக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றார். அல்லேலூயா. நம்ம செழிப்பாக இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருப்போம். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இப்போ திருட்டு பயலுக, அயோக்கிய பயலுக, விக்கெட் பீப்புள், பிசாசின் கையில் இருக்கிற ஜனங்களெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக விளக்கிடணும். அப்படி விளக்கி விட்டுட்டாதான் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த விக்கெட் பீப்புள், இந்த துர்குணம் உள்ள மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை கொல்லவும் அழிக்கவும் தான் வராங்க நம்ம வாழ்க்கையில். அப்போது பிசாசினுடைய மெயின் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு வந்து கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வராங்க. அவன் திருட்டு பையன். அப்போது அந்த பிசாசு நிறைந்திருக்கிற மனுஷங்களுக்கும் அதே குணங்கள் தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடிடுவாங்க இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட ஆட்களிடமிருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை தற்காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, கடைசி வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. தெய்வஜனமே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணணும்? நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆவிக்குரிய நபர்களோடு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஆவிக்குரிய ஜனங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு அதுலேயும் திருட்டுத்தனம் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில் இருப்பாங்க,
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தவறாமல் சபைக்கு போவாங்க. துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அப்படியே எகிரி குதிப்பாங்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வருவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போயிட்டா பிசாசு வந்துடுவான். என்ன பண்ணுவாங்க? கோவப்படுறது, கோவப்பட்டால் கெட்ட வார்த்தை பேசுறது, மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது, பண ஆசையோடு இருக்கிறது, இச்சையோடு இருக்கிறது, இது நடக்குது. அப்போது ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல. தேவனுடைய ஜனம் ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருப்பாங்க. இப்போ எளிமை உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் தேவனுக்கு பிடித்தமான ஏற்ற குணம். அவங்க தான் தேவனுடைய ஜனம். அப்படிப்பட்ட தேவனுடைய ஜனம்தான் பாக்கியம் உள்ளது என்று இங்கே தாவீது ராஜா நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போது நீங்கள் பாக்கியவானாக இருக்கணுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணுமா? உங்கள் மூலயமா தேவன் பெரிய காரியங்களை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போது தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி காப்பாராக. பரலோகத்தின் தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் தருவாராக. கேட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி. நான் ஏற்கனவே ஜெபிச்சிட்டேன். மீண்டும் ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இத்தோடு நம்ம முடித்து கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய தெய்வீக சுகபலன், ஆரோக்கியம், சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you all. God bless you. Stay blessed. Hallelujah. Amen.